அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வந்து தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி புதன். புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்கார். 10ஆம் தேதி 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து ஒரு புதிய பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. நிலப்புலங்கள், வண்டி வாகனம், வியாபாரம் பண்ணணும் அற்புதமாக இருக்குங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ 4ல் இருக்குது. ஸோ 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்தா குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். வண்டி வாகனங்கள் வந்து சில நேரம் திடீர் செலவுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 4 நாளே வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாஷஸ் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு லேகாக போகிற மாதிரி, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஒய்ஃப் இருக்காங்களோங்கிற எண்ணங்கள், கணவன் இருக்காருங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையில் நல்லா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கடன் கேட்டத்தில் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது புதிய தொழில் திட்டங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது பிளான் பண்ணி அது பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகும். பட் ஏன்னா இப்போ குரு வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தலாம். நிலபுலங்கள்லாம் கையெழுத்து போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் ஒரு சின்ன மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. 12ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும்போது வீடு பராமரிப்பு வேலைகள், வீட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். கன்னி லக்னமாக வந்து சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ வந்து 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளுக்கும் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது மனைவிக்கும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தேசம். சந்திரன் 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அதுவும் திங்கள் செவ்வாயில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் வர்றது, வண்டி வாகனம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு 6ல் இருக்காருங்க. 6ல் உள்ள ராகுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை நல்ல ஏற்றங்களும் பெரிய ஒரு எக்ஸ்போசர் வரணும் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 4 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் அற்புதமாக இருக்குங்க. ஆனால் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 7ஆம் அதிபதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் கொடுக்கும், குழந்தைகளோட வளர்ச்சிகள் ரொம்ப நாள். பட் இருந்தாலும் எல்லோரும் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி மற்றும் 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். ஒய்ஃப் பேரில் வந்து ஏதாச்சும் வாங்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து கேது தேசம். கேது 12ல் இருந்த சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்காக சில நேரங்களில் கடன் வாங்குறது, போய் லேண்ட் பிளட்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். தேவைதானா அப்படிங்கிறத பார்த்து யோசித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப. கன்னி லக்னமாக சுக்கிர தேசாபத்திலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 2 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பிரயாணங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் வர சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணுறதே வக்ர கிரகங்கள். மேஜராக நிறைய பேருக்கு லக்னத்திலே வக்ர கிரகம் அமைஞ்சிரும். அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும். சில பேருக்கு அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க. எடுத்த டெசிஷன்லேருந்து மாறவே மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ரொம்ப ஏடாகூடமான வக்கரம், அதாவது ஏடாகூடமாக நல்லதோ கெட்டதோ நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேஜராக நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ வக்ர கிரகங்களும் போது என்ன மாதிரி வக்ரகங்களும் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுகளுடைய அந்த ஜாதகத்தில் அது வலுவாக உட்காந்துரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ர கிரகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி. காலையில் இப்போதான்னு சொல்கிறேன், ஒரு பெரிய எடிக்ஷனு, தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் நிறைய இருக்கும். அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம், சனி குரு சுக்கிரன் ஏதோ நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது. நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும். ஸோ உதாரணம் சொல்கிற பாருங்களேன், ஒருத்தர் ஒரு வேலை இப்போ ஒரு வேலைக்கு ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு 8:30 மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன். அவங்க மாறாமல் பார்த்திங்கன்னா எப்போதுமே 10 மணி ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற ஒரு கேட்டாக இருக்கும். ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வக்ர கிரகத்துடைய விஷயம் தான். தன்னுடைய தவறாக இருந்தாலும் தவறை திருத்திக்கவே மாட்டான். அது ஏன்னா அவனோட பிளானட்டில் லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயோ இந்த வக்ர கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேரக்டராக தான் மாறுறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப அடமென்சி இருக்கும். அதே மாதிரி வக்ர கிரகங்கள் ஒரு 3ஆம் இடத்துல ஒரு வக்ர கிரகம் தசாபுத்தி அந்தரங்கம் நடக்கும்போது அவனோட குரல் மாறும். ஸோ குரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆண் பெண் குரலாகும். அதே ஸ்திதி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. ஸோ ஏன்னா வக்ரகிரகங்கள் தான் பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது. ஸோ அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபுக்திகள் மாறி அந்த வக்ரகிரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும். என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவனால் பிடிச்சிலே இருப்பாங்க. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேன்டான்னு சொல்கிறாலாம் இருக்கிறான். நான் இன்றைக்கி தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டும், நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க. சீட்டு இந்த மாதிரி நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுலாம் வக்ரகிரகங்கள் தான் பண்ணோம். ஸோ அதனால் வக்ரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும்போது என்னை பொறுத்த ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம். பட் ரிவர்ஸில் நடக்கிறது. ஸோ ரிவர்ஸில் நடக்கலாம். ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா, அது ஒரு பரிகாரம் இருக்குது. அதே மாதிரி வக்ரகிரகங்கள் அதிகமாக இருக்கிறவங்க ராகு கேதுக்களை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ராகு கேதுக்களை பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள், உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமென்சிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் வரப்போகிறதுல வக்ர கிரகமாக, ஓகேங்களா, சந்திரனும் வரப்போகிறது. இப்போ செவ்வாய் வக்ரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ நீங்கள் குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் முருகர் சம்மந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இல்லை முருகர் சம்மந்தமாக சித்தர்கள் சித்தர்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமென்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம். அதே மாதிரி குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கணும். ரொம்ப அடமென்சி நிறைய கடன்கள் இருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சர்ப கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வழிபாடு பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.